ஆரம்பிக்குமா அப்படின்ற மலர் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மாமியார் எதிர்த்து பேசியிருக்காங்க. காரணம் மதி லெஃப்ட் ரைட் வாங்குறத பார்த்து மலருக்கும் தோணுச்சு இனிமே நம்மளும் இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணி இருக்கு போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மதி சமைச்சது மலர் மதியம் உட்கார்ந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்புறம் ரேவதி ஃபோன் பண்ணி என்ன மதி சமையல பாஸ் ஆயிட்டியா அப்படின்னு, சமையலும் நல்லா தான் இருக்காங்க, அவங்க அப்பா அம்மாக்கு தான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் மலர் சொல்றாங்க நான் சமைக்கிற மாதிரி விதவிதமா இல்லனால அவன் நல்லா தான் சமைச்சிருக்கான், அவங்க தான் ஓவரா பண்றாங்க அப்படின்னு. பரவாயில்ல விடுங்க, நீ அவங்க எப்பவுமே அப்படிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது தங்கராஜ் வராரு. வந்துட்டு இது யார்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தேகத்தோட உட்காந்து பாத்துட்டு எனக்கு சுடுதண்ணி வேணும் போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள அனுப்பிட்டு அவங்களோட போன் எடுத்து பாக்குறாரு. பார்த்தா பாஸ்வேர்ட் போட்டுருக்கு. உடனே இவர் என்ன நினைக்கிறாரு, எல்லா பொண்டாட்டிங்களும் வந்துட்டு அவங்களோட புருஷனோட பர்த்டே தானே பாஸ்வேர்டா போடுவாங்க, நம்மளும் அதே போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவரோட பர்த்டே டேட் போட்டு பார்க்கறாரு. பட் ஆனா பாஸ்வேர்ட் வந்து ஒர்க் ஆகல. நல்ல புருஷங்களோட பர்த்டே டேட்டை தான் வந்து பொண்டாட்டிங்க போடுவாங்க, உடனே கேடு கட்ட வந்து எப்படி போடுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிட்டு இருந்தா அப்படின்னு, ஒண்ணு இல்லங்க சும்மா தான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருது. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட அவங்க மாமியாரை கட்டுறாங்க. அவங்க வந்துட்டு இவ பண்ண வேலையில தூங்கவே இல்லை, நீங்க நைட் எல்லாம் இப்ப கொஞ்ச நேரமாவது படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்க வந்து போயிட்டு நம்மளோட மதிய கூப்பிட்டு இது போல வந்துட்டு நிறைய துணி இருக்கு தோச்சரி அப்படின்னு, சரி எடுத்து வந்து கொடுங்க நான் மிஷின்ல போட்டு தோச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மிஷின்ல போடுறது மிஷின்ல போடாதது கையில தைக்கிறது இது எல்லாமே தனித்தனியா வெளியே ஊற வச்சிருக்கேன், போயிட்டு அதை பார்த்துட்டு கரெக்டா தோச்சு போடு, எல்லா துணியும் மிஷின்ல போட்டா வெயின் ஆயிடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. சரி ஓகே மதிய பொறுமையே இப்ப கேட்டுட்டு ஒரு துணியை எடுத்து பார்க்கும்போது மிஷின்ல போற துணியா போட்டு முடிச்சிட்டாங்க. கையில துவைக்கிற துணி எடுத்து பாத்தீங்கன்னா அண்டர்வியர் பார்த்தா அவங்க கடுப்பாயிட்டு எந்த துணியில என்ன தைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து கத்துறாங்க. ஏன் தைக்க முடியாது அப்படின்னு, நீங்களே வந்து வெளியே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மலரும் போறாங்க. மலர் போயிட்டு என்ன இது அண்டர்வியர் எல்லாம் போட்டுருக்கீங்க, நானே மாமாவோட அண்டர்வியர் எல்லாம் கையில தைக்க மாட்டேன் மிஷின்ல தான் போடுவேன் அப்படின்னு. ஏன் மலர் தோச்சாயினா அப்படின்னு, அது எப்படி தைக்க முடியாது நானே தோச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அப்படியே அவங்க மாமியார் மறைக்கிறாங்க. என்ன மலரே நீயே கூட சேர்ந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இல்லத்த யாரா இருந்தாலும் சரி என்ன அவங்க துணி அவங்க வந்து தைக்கணும், பாகியராஜ் துணியை வந்துட்டு அவர் தான் அவர் கையில தோச்சுப்பாரு, அவரோட அண்டர்வியர் நீங்க இந்த மாதிரி சொல்றதுல ரொம்ப அநியாயத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்ன எதிர்த்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு பாகியராஜ் போன் பண்றாங்க. பாகியராஜ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கொண்டுடுவாங்க போலடா வீட்டுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாகியராஜ் சுரேஷ் ரெண்டு பேருமே போன் பண்ணி கூப்பிடுறாங்க. உடனே மலர் கடுப்பாயிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே இவங்களுக்கு போன் பண்ணி இவங்க சொல்ற அளவுக்கு இங்க ஒண்ணும் நடக்கல, நீங்க யாரும் வரவும் தேவையில்லை, அதுக்கான தேவையும் கிடையாது, உங்க வேலை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஏன் அத்தை வேலையில இருக்கவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஏன் நீ நான் உங்களுக்கு போன் பண்ணி கூப்பிட்டு நீ இந்த மாதிரி பண்ற என்ன திமிர ஆயிடுச்சு உனக்கு அப்படின்னு, எனக்கு ஒன்றும் திமிர் தான் இல்லை, நான் உண்மையதான் பேசுறது ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கு எதுக்கு நீங்க போன் பண்ணி எல்லாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறமேட்டுல நீங்க அவ வந்து எதிர்த்து பேசுற வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அது நீ கேட்க மாட்டேன் அப்படின்னு, நான் ஒன்னும் வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, நீங்க சொன்ன அந்த ஒரு வேலை மட்டும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மதி பேசுறாங்க. அந்த வேலையில நீ செய்ய தேவையில்ல மதி, அவங்க கையில தான் துவைக்கணும்னு சொன்னாங்க, அப்படிலாம் துவைக்க முடியாது மிஷின்ல போடு, இல்ல அப்படி கையில தான் துவைச்சாங்க அப்படின்னு நினைச்சாங்க அத்தையே துவைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஓ நீங்க ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து இப்படி பண்றீங்களா, இதெல்லாம் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கே உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் மதி கேட்கறாங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு, நீங்க இப்படிலாம் பேசுற ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நம்மளோட மலர் சொல்றாங்க அவங்க பண்றது ஓவர்ல மதி, அவங்க பண்றதுக்கு ஏற்று தான் நான் இது பண்றேன், எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு இருந்தா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, நான் பாத்துக்கிற விட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. மலர் அவங்க மாமியார் பேசும்போது அவங்க மாமியார் மூஞ்சி மாறினமே அப்படியே பச்சை மிளகா வச்சு கரைச்சு ஊத்துனா எப்படி இருக்கும் அதுக்கு எரியல அந்த மாதிரி எரியுது. அது பார்க்கும்போது ஆன் ஸ்கிரீன்ல ரொம்ப நல்லா இருந்தது. சோ வெயிட் பண்ணி பாப்பா இது அவங்க மாமியார் எவ்வளவு பெரிய பிரச்சனையா பண்றாங்க அப்படின்றது வெயிட் பண்ணி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி மூணு கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.